ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால அம்மா வடை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஊற வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு படி போட்டாங்க. கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி போடுவாங்க, அது போட்டிருக்காங்க. பச்சரிசி 2 கை அளவு போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கோம். நல்லா 1.5 மணி நேரம் இது எல்லாத்தையும் நல்லா உரிச்சு இப்போ கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம டேஸ்ட்டாக வடை சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தள்ளி விட்டு நல்லா அரைச்சி விடுங்க. நல்லா பொங்கி வரும் மாவு. தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. வடைக்கு எப்பவுமே தண்ணி நிறையா ஊற்ற மாட்டோம்ல. தண்ணி நிறையா ஊற்றிடாமல் தள்ளி விட்டு அரைச்சிட்டே இருக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு தெளித்து மட்டும் விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி தள்ளி விடுங்க. தண்ணி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு. பாருங்கள், நான் இப்போ சும்மா எடுத்து போடுறேன். வடை பார்த்துக்கு லைட்டாக இருக்கும் பாருங்கள். தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டு அந்த பருப்பு உளுந்தெல்லாம் போடுவோம்ல, அப்போ தெளித்து விடுங்க. ஒரு அரைவாசி இல்லை முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தள்ளி மட்டும் விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், நான் போடுறேன். வடை மாதிரி எப்படி அழகாக பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி நிறையா ஊற்றிடாமல். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சோம்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பொடிசாக. இப்போது இதுலேயே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பொடிசாக. இப்போது இதுலேயே பொடிசாக கட் பண்ணி இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காயத்துக்கும் இந்த பிசைஞ்சு வடை போடுறதுக்கும். பிசையும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அதோட கொஞ்சோண்டு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, வடை போட்டுடலாம். வடை பாருங்கள், போடுறதுக்கு நல்லா சூப்பராக வருது பாருங்கள். மாவு மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி போடுறது இன்னும் வடை சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போது நம்ம வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லீவு டைமிங், அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.